வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரனுக்காக சிட்டிங் எம்எல்ஏவாக என்னை இருக்க ஒட்டுமொத்த புறக்கணிப்பை தள்ளியுள்ளார். சாத்தூரின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நான் தற்பொழுது விருப்பமே இல்லாத வேறு ஒரு தொகுதியில் போட்டியிட வற்புறுத்துவதாகவும் தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை நானும் எனது ஆதரவாளர்களும் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளோம். திருச்சுழியில் போட்டியிட நான் விருப்ப மனுவே அளிக்கவில்லை, ஆனால் என்னை வேட்பாளராக அறிவித்துள்ளார் என்று சிட்டிங் எம்எல்ஏ ராஜவர்மன் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் அதிமுகவில் இருந்து என்னை விலகுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசவை எதிர்த்து என்னால் எப்படி போட்டியிட முடியும்? அதிமுக அந்த தொகுதியில் நிச்சயமாக தோல்வியே தான் தழுவும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக உட்கட்சி மோதலை மட்டும்தான் மையமாக வைத்து களப்பணிகளை மேற்கொண்டு வந்தார். தற்பொழுது மக்களும் எதிர்ப்புகள் அதிமுகவில் அதிகமாக இருக்கிறது. சசிகலா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவுகளை தெரிவிக்கப் போவதாகவும் சாத்தூர் எனது கோட்டை என்றும் தற்பொழுது ராஜவர்மன் அவர்கள் தெரிவித்திருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமைக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக மாற்றியுள்ளது. நயினார் நாகேந்திரனுக்காக என்னை சாத்தூரில் இருந்து திருச்சுழி தொகுதிக்கு மாற்றிவிட்டார் என்றும் திருச்சுழியில் போட்டியிட நான் விருப்ப மனுவே அளிக்கவில்லை என்பதையும் ராஜவர்மன் அவர்கள் அதிர்ச்சியடைந்து செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார். ஆனால் இதை பற்றி அதிமுகவின் தலைமை என்ன கூறுகிறது தெரியுமா? கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தால் நாங்கள் சொன்ன வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி வேட்பாளராக களத்தில் போட்டியிட வேண்டும், இல்லை என்றால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதாகவும் அவர் கண்ணீருடன் பேசியுள்ளார். ஒரு உண்மையான தொண்டன், கட்சிக்காக பல ஆண்டுகளாக சேவை செய்த தொண்டனை ஒரே நாளில் புறக்கணிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையீடு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியலிலும் அவர் தோல்வியை தழுவதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. 234 தொகுதிகளில் 20 தொகுதிகளை கூட அதிமுக இந்த முறை வெற்றியடையாது என்று அதிமுகவின் வேட்பாளர் கூறி அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார். சசிகலா கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தற்பொழுது அதிமுகவில் பல கட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் முதல் வேட்பாளர் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்துள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.